வாங்க மக்களே, தமிழ்நாட்டில் தொடரும் மாணவர்களின் போராட்டம். சிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி டெல்லியில நீட்டுக்கு எதிரா, அப்புறமா நீட் எக்ஸாம் எழுதுற குளறுபடிக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் அறிவிச்சு அதுல போராடிட்டு இருக்கிறாங்க. என் சைடு இருந்து கேட்டீங்கன்னா அது நீட்டுக்கு அகேன்ஸ்டான போராட்டம் கிடையாது, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான ஒரு போராட்டம் தான் நான் பாக்குறேன். ஏன்னா நடக்கிற நிகழ்வுகள்லாம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீட்ன்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டு வந்த விஷயம் கிடையாது. அது யார் கொண்டு வந்தாங்க, எப்ப கொண்டு வந்தாங்க, அந்த அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல. என்னோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளா சைலண்டா இருந்த அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் ஏன் திடீர்னு இப்படி ஆக்டிவ் செல்ஸா மாறினாங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு இந்த டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சரி விடுங்க, அது போட வேண்டிய நீங்க டிவிக்கு முட்டு கொடுக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால அதை பத்தி சொல்லவில்லை. இப்ப ஏன் அதை பண்ணணும்? ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் அந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டும் பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல போராட்டம் பண்றேன் அப்படின்னு போயிருந்தாரு. அவரை தொடர்ந்து அமீர், அப்புறமா பாத்தீங்கன்னா சாதியே வேணாம்னு சொல்ற ரஞ்சித், அப்புறமா வெற்றிமாறன், இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நடிகை ஜோதிகா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி இது கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஜாதியே வேணாம்னு பேசுற இவங்க தான் மேடைக்கு மேடை பாத்தீங்கன்னா அந்த ஜாதியை பயன்படுத்தி பேசுறதும், அப்புறமா அவங்க ஜாதி எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நோட் பண்றதுமா இவங்க தான் இருக்கிறாங்க. இதனால ஜாதி ஒழியாது, மாறா மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்களை ஆத்திரத்தை தூண்டி விட்டு ஜாதி கலவரமா தான் மாறும். அதனால முதல்ல நீங்க இதை மாத்தினீங்கன்னாவே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜாதி ஒழிஞ்சிடும். நீட் என்று அறிவிச்ச காலத்துல இருந்து சைலண்டா இருந்துட்டு இவ்வளவு போராட்டம் அங்கங்க பண்ணீங்க, நீட்டை எதிர்த்து பேசுனீங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புஷ் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது ஏன் நீங்க கொடுக்கணும்ன்றது என்னுடைய கேள்வியா இருக்குது. சோ மக்களே, நீங்க சொல்லுங்க, இந்த புரோட்டஸ்ட் நடத்துறது சரியா தப்பா, இல்ல இந்த புரோட்டஸ்ட் நடத்துறது சரியான நோக்கத்துக்காக தானா? ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம், அது பார்க்கும்போது எனக்கு ஏற்பட சில கேள்விகள், சில கருத்துக்களை நான் இந்த வீடியோ மூலியமா முன்வைக்கிறேன். இதுல இருக்கிற தவறுகள் இல்ல குற்றம் குறைகள் இருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் எனக்கும் தெரியும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.